Hi friends, welcome to Chennai Food. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலையும் முள்ளாங்கியும் இருந்தால் போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முள்ளாங்கியும் பொட்டுக்கடலையும் வச்சு நல்லா முறுமுறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் 400 கிராம் அளவுக்கு வெள்ளை முள்ளாங்கி எடுத்தேங்க. அந்த வெள்ளை முள்ளாங்கி தோலெல்லாம் சீவிட்டு டாப் பாட்டம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கிரேட்டரில் வச்சு தான் நான் துருவி எடுத்துருக்கிறேன். இது நம்ம தோல்லாம் சீவிட்டு டாப் பாட்டம்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த முள்ளாங்கியில் சேர்க்கறதுக்காக நான் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். முள்ளாங்கி ரொம்பவே குளிர்ச்சி, அதனால் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், சளி பிடிக்காமல் இருக்கும். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முள்ளாங்கியை சமையலில் சேர்த்து கொடுக்கும்பொழுது வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த பொட்டுக்கடலை மாவு அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா முள்ளாங்கிலேயே நிறைய ஈரப்பதம் இருக்கும். நம்ம சேர்த்து பிசையும் பொழுது நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும். பைண்டிங்காகவும் தான் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்க்குறோம். நான் மீதம் இருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துறேன். மொத்தம் 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் சேர்த்துருக்கேன் அரைச்சி. எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கெட்டியான பதத்துக்கு எனக்கு வந்துருச்சு. நல்லா முறுமுறுப்பாக இருக்கிறதுக்காக சூடான எண்ணெய் சேர்க்கணும். நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன குழி கரண்டி எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கையை எண்ணெயில் வைக்காதீங்க. சுற்றிரும் அப்படி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த எண்ணெய் சூடு ஆறிடும். இப்போ எண்ணெயோட சூடு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே சுத்தமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா இந்த காயிலே தண்ணி நிறைய இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டும் ஈரப்பதம் அதிகமாக தெரிஞ்சுதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், சரியான பதத்தில் தான் இருக்குது. நம்ம இப்படி எடுத்துட்டு வடை மாதிரி தட்டி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெயும் இப்போ நல்லாவே சூடாக இருக்குது. சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸ்லேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதை இந்த கையில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா போகிறோம். நான் வடை ஷேப்பில் தான் போடுறேன். நீங்கள் வடை வேணான்னு நினச்சிங்கன்னா பகோடா மாதிரி கூட கிள்ளிட்டு போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி வச்சு கலராதீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பிரட்டி விடணும். இல்லை ஃபஸ்ட்டு போட்ட வடை பாருங்கள், நல்லா நிறம் மாதிரி வருது. அதை நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். பொறுமையாக தான் பிரட்டணும், ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். அதுவும் முள்ளாங்கியை தான் நம்ம மெயினாக அதிகமாக சேர்த்துருக்கோம். முள்ளாங்கி பொட்டுக்கடலை தான் நம்ம சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே சேர்க்கலாம். அதனால் பொறுமையாக தான் பிரட்டி விடணும், இல்லைனா உடஞ்சிரும். கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா பிரட்டி விட்டுட்டாங்க. இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை பொரிச்சு எடுக்கணும். உங்களுக்கு வடையாக போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பகோடாவாக கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கு எதுவும் ஷேப்பு தேவையில்லை. ஏன்னா இதில் முள்ளாங்கியும் பொட்டுக்கடலை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் நம்ம கரண்டியை போட்டு தொடாவிட்டே இருந்தோம்னா உடஞ்சிரும். இப்போ நம்ம உடையாமல் முழுசாக எடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லா பீஸுமே நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுக்க போகிறேன். அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முள்ளாங்கி பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப டேஸ்டியான வடை நம்ம செஞ்சுருக்கோம். இதை பகோடாவும் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளாங்கியை நம்ம சமையலில் சேர்த்து கொடுத்தா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளாங்கியும் பொட்டுக்கடலையும் வச்சு நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் முள்ளாங்கி பொட்டுக்கடலை இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளாங்கி பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.